என்ன மாதிரி கிராமத்தில் சொந்த ஊரை வச்சுக்கிட்டு சிட்டியில் வளர்கிற ஒவ்வொரு பையனுக்குமே தீபாவளியை விட பொங்கல் தான் ரொம்ப பெரிய செலிப்ரேஷனாக இருக்கும். எஸ், இது பொங்கல் செலிப்ரேஷன் vlog பார்ட் 1. ஹாய் தொடர்களே, நான் கமலேஷ். விடிய காலையில் மொத்த குடும்பம் எந்திரிச்ச உடனேயுமே என்னோட மொத்த குடும்பம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு மொத்தம் 2 டீமாக பிரிவோம். அதில் பாய்ஸ் டீமோட வேலை எங்கள் மாடுகளை எல்லாத்தையுமே குளிப்பாட்டி பொட்டு எல்லாமே வச்சு அந்த அலங்கார ஒர்க் எல்லாமே பண்ணி முடிக்கணும். கேர்ள்ஸ் டீமோட வேலை பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பொங்கல் வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. எப்படியும் இந்த 2 டீமில் ஏதாவது ஒரு டீமாவது டைமில் மிஸ் பண்ணிடுவோம். எப்படியும் ஒரு 8 மணிக்கு வைக்க வேண்டிய பொங்கலை 8, 8:30, 9 மணி கூட கொண்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு. அந்த பிரேக் வேறு எதுவும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் சண்டை முடிச்சோடனே பக்தி முடி ஸ்டார்ட்டு. ஃபஸ்ட்டு எங்களோட மொத்த குடும்பம் சேர்ந்து சாமி கும்பிட்டு எங்களோட ஒவ்வொரு மாட்டுக்கும் மரியாதை பண்ணுற மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்குமே துண்டு எடுத்து கட்டுவோம். அது முடிச்சோடனே ஒவ்வொரு மாட்டுக்குமே தனித்தனியாக சாம்பிராணி காமிக்கணும். அப்புறம் எல்லா மாட்டுக்குமே பொங்கல் சாப்பிட கொடுக்கணும். சாப்பிட்டு முடிச்சோடனே திருஷ்டி கடிக்கிற ஃபார்முலா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கங்கில் உப்பு மிளகாய் இதெல்லாம் போட்டு மாடை ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு தாண்ட வைக்கணும். அப்படி தாண்டினா மாடு மேலே பட்ட கண் திருஷ்டி இதெல்லாம் போயிடும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது முடித்த உடனேயுமே ஃபோட்டோ ஷூட் ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சேர்ந்து சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிப்போம். அப்படி எனக்கு எடுக்கும்போது சில ஒரு காமெடி ஆகி போச்சு. அது ஒன்றும் இல்லை, நேற்று எங்கள் அண்ணன் பையன் கதிர் இந்த மாட்டுக்கு பொங்கல்லாம் கொடுக்க போல ஃபோட்டோ தான் எடுக்க போனேன். பார்த்தா மாடு பொங்கலை சாப்பிட்டு போச்சு. உடனே பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அது முடிச்சோடனே ஒரு முக்கியமாக எடுத்து கிளம்பணும். அது எங்கே ஏதுன்ற விஷயத்தை அடுத்த வீடியோ சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நாளைக்கு பார்ப்போம். ஸ்டே டியூன்.